15 மாதம் 62 வாரம் 438 நாட்கள் நடுக்கடலில் யமனை எதிர்த்து போராடிய மாவீரன். பறவைகளின் ரத்தம், மீன்கள், ஆமைகளின் ரத்தம் என்று கடலில் கிடைப்பவைகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த அதிசயம் 438 நாட்களுக்கு பிறகு உயிருக்கு போராடிய நிலையில் கண்டறியப்பட்டது எப்படி? 3 ஆண்டு சிகிச்சைக்கு பின் இந்த உலகத்திற்கு முகத்தை காட்டிய விசித்திர மனிதன். இதுவரையில் சினிமாவில் காட்டிராத உலகை ஸ்தம்பிக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி. ஜோஸ் சால்வடார் அல்வரங்கா. இந்த பெயர்தான் 2014ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரமிக்க வைத்தது. நாற்காலியில் யமனையே வென்றுவிட்டு அவர் முகம் காண்பிக்கப்பட்ட காட்சி ஒரு போராளியின், மாவீரனின் என்ட்ரி போல் இருந்தது. ஆம், அவரை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அந்த 438 நாட்கள் பயணம் தொடங்குகிறது. மீன் பிடிக்கும் ஹண்டிங் மேனான ஜோஸ் ஒரு எழுத்தாளரும் ஆவார். மத்திய அமெரிக்கா எல் சால்வடாரின் அகுவாச்சாபானில் உள்ள கரிட்டா பால்மெராவில் 1975ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை மாவு மில் மற்றும் ஒரு கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். இப்படி இருக்க ஜோஸ் கடலில் மீன் பிடிக்கும் ஆர்வம் கொண்டவர். மேலும் ஒரு ஹண்டிங் மேனாக அவர் இருந்துள்ளார். இதனால் அடிக்கடி மீன் பிடிக்க போவதும் வருவதுமாக இருந்துள்ளார். 2011 நவம்பர் 17 அன்றைய நாள் ஜோஸ் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக மாறும் என்பதை அவர் நினைத்திருக்கவில்லை. இவர் அன்று மீன்பிடி பயணமாக கடலுக்குள் செல்ல ஒரு படகை தயார் செய்தார். அதில் தேவையான பொருட்களை, மீன்பிடி உபகரணங்களை எடுத்துக்கொண்டார். முதலில் தனியாகவே போக முடிவெடுத்தார். பிறகு யோசித்து பார்த்துவிட்டு அவருடன் 23 வயதாகும் அனுபவமற்ற ஒரு இளைஞனை தன்னுடன் அழைத்து சென்றார். அவர்கள் நடு கடலுக்குள் சென்று விட்டனர். நீண்ட நேரம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில்தான் யாரும் எதிர்பாராத வானிலை மாற்றம் நிகழ்ந்தது. ஆம், திடீரென புயலின் தாக்கம் அவரது படகை அசைத்து பார்த்தது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் தொடர்ந்து புயலால் அவர்கள் வந்த படகு சேதமடைந்து எங்கும் நகர முடியாமல் மாட்டிக்கொண்டனர். இருந்தாலும் 500 கிலோகிராம் அளவுக்கு மீன்கள் பிடித்து வைத்திருந்தனர். அதனை ஏதாவது பண்ணி பசி தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் முடியவில்லை. அதன் எடை தாங்காமல் படகு மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதால் 500 கிலோ மீன்களையும் கொட்டிவிட்டனர். கூட வந்த 23 வயதாகும் இளைஞனும் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தில் உறைந்து போயிருந்தார். வானொலியின் பேட்டரி தீர்ந்து போவதற்கு முன்பு அல்வரங்கா தனது முதலாளியை இருவடி வானொலியில் அழைத்து உதவி கோரினார். பாய் மரங்களோ, துடுப்புகளோ, நங்குரமோ, ஓடும் விளக்குகளோ கரையை தொடர்பு கொள்ள வேறு வழியோ இல்லாததால் படகு கடலில் மிதக்க தொடங்கியது. புயலில் மீன்பிடி உபகரணங்களில் பெரும்பாலானவை தொலைந்து போயின அல்லது சேதமடைந்தன. அவர்களுக்கு ஒரு சில அடிப்படை பொருட்களும் சிறிய உணவு மட்டுமே இருந்தன. ஜோஸின் முதலாளி அவர்களின் தேடுதல் படையை வைத்து தேடியும் அவர்கள் எங்கு போனார்கள், எங்கு இருக்கிறார்கள் என்று எந்த தடையும் கிடைக்கவில்லை. அப்படியே நாட்கள், வாரங்கள் ஆனது. ஜோஸும் 23 வயது அனுபவம் இல்லாத இளைஞனும் சேர்ந்து சாப்பாட்டுக்கு வேறு வகையான ஐடியாக்களை தேடினர். ஜோஸ் ஹண்டிங் மேன் என்பதால் அங்கு கிடைக்கும் பறவைகள், ஆமைகள், மீன்கள் போன்றவைகளை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தார். 23 வயது இளைஞரும் அதையே சாப்பிட்டார். கடலில் பச்சையாக கிடைக்கும் உணவுகளை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 4 மாதங்களை ஓட்டிவிட்டனர். இதற்கிடையில் உடன் வந்த 23 வயது இளைஞர் பச்சையான உணவை சாப்பிட்டதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டார். உடல்நிலை மோசமடைய பச்சையான இந்த உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்று மறுத்தார். இது மட்டுமில்லாமல் கடல் நீர் உப்பு என்பதால் அவ்வப்போது பெய்யும் மழை நீரை குடித்து கொண்டு உயிர் வாழ்ந்தனர். சில சமயத்தில் தங்கள் சிறுநீரையே பிடித்து குடித்தனர். ஆமை இரத்தத்தை குடித்தனர். இப்படியே மாதங்கள் ஓட அந்த 23 வயது இளைஞர் பட்டினி கிடந்து உயிரிழந்தார். இதனால் மனமுடைந்த ஜோஸ் தனியாளாக பிணத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். முதலில் உடல் இருக்கட்டும் என்று நினைத்தவர் 6 நாட்கள் கழித்து தனக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்று பயந்து கடலில் எறிந்து விட்டார். இதைத் தொடர்ந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று கடலில் கப்பல்கள் ஏதாவது வருகிறதா என்று பார்த்துள்ளார். கப்பல்கள் இருப்பதை பார்த்தும் அவரால் அவர்களின் உதவியை நாட முடியவில்லை. வானத்தில் உள்ள சூரிய நிலாவை வைத்து அவர் நேரத்தை கணக்கிட்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போராடி ஒரு நாள் கடற்கரையை கண்டடைந்தார்.
ஒரு சிறிய பாழடைந்த தீவான மார்சல் தீவை கண்டடைந்தார். படகை விட்டு இறங்கி உடல் நலிவடைந்த நிலையில் கடற்கரையை நோக்கி வந்தார். ஆம், இறுதியாக யமனியே போராடி கொஞ்சம் நஞ்சம் உயிரோடு மனிதர்கள் வாடும் இடத்தை கண்டடைந்தார். அதன் பிறகு அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். 438 நாட்கள் கழித்துதான் அவர் கடற்கரையை வந்தடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் பச்சை இறைச்சியை உட்கொண்டதால் அவரது கல்லீரலில் ஒட்டுண்ணிகள் தொற்று ஏற்பட்டதாக மருத்துவர்கள் சந்தேகித்தனர். 2014 பிப்ரவரி 6ஆம் தேதி அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் முந்தைய நாளிலிருந்து அவரது உடல்நிலை குறைந்து விட்டதாகவும் அவரது நீரிழப்புக்கு சிகிச்சை அளிக்க IV சொட்டு மருந்து செலுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். பல வருடங்களாக அவருடன் தொடர்பில்லாத ஜோஸ் அல்வராங்காவின் பெற்றோர் அவர் காணாமல் போவதற்கு முன்பே அவர் இறந்து விட்டதாக அஞ்சினர். மேலும் அவர் இன்னும் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவரது தந்தை தனது மகன் காணாமல் போன போது அவருக்காக பிரார்த்தனை செய்ததாக கூறினார். ஜோஸ் அல்வராங்காவின் மகள் தனது தந்தை கண்டுபிடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டதும் அவர் வீடு திரும்பிய பிறகு நான் முதலில் செய்வது அவரை கட்டிப்பிடித்து முத்தமிடுவதுதான் என்று கூறினார். அவர் குணமான பின்பு நாற்காலியில் தோன்றிய காட்சிதான் அனைவரையும் வியப்படைய வைத்தது. ஒரு மனிதன் 438 நாட்கள் நடுக்கடலில் யமனியை எதிர்த்து போராடி வென்றுள்ளார் என்று இன்று உலகமே அவரை பற்றி பேசி வருகிறது. இவரின் கதை படமாக்கப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை. ஆனால் படம் எடுக்கும் அளவுக்கு இவரின் நிஜ கதை வைரலாகி உள்ளது. இந்த அதிசய மனிதர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் எப்படி உயிர் வாழ்ந்திருப்பார் என்பதையும் உங்கள் கற்பனைக்கு எட்டியபடி கமெண்டில் கூறுங்கள்.